Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம பூஜை சாமான் பூஜா வெசல்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். மூணே பொருள் வச்சு சூப்பரான டிப்ஸ் கொடுக்க போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இது வந்து பூஜை சாமான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் பூஜை சாமான் ஃபஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குங்குமம் அதெல்லாமே வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் அப்படியே லெமன் கூட எடுத்துக்கிட்டு தேய்ச்சிக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பக்கம் சபினாவும் ஒரு பக்கம் வந்து பீத்தாம்பரி பவுடரும் யூஸ் பண்ணுறோம். இந்த மூணே பொருள் வச்சு தான் நம்ம மேஜிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சில்வர் பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து வெறும் சபினா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு இந்த பீத்தாம்பரி இல்லை லெமன் ஜூஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த சில்வர் பாத்திரம் இந்த விளக்கு அதெல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் சபினா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சில்வர் பாத்திரம் எல்லாமே வந்து சபினா போட்டு வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளோட விளக்கு சாமான் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கோங்க. உங்ககிட்ட இல்லை லெமன் ஜூஸ் இல்லை லெமன் வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி லைட்டாக இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி அந்த லெமனை கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஜூஸ்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். லெமன்னா அதோட சத்தை அதெல்லாமே வந்து அடைக்கும், சிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா வெசல்ஸ்க்கும் எல்லா பாத்திரத்துக்கும் வந்து லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி வச்சுருங்க. விளக்குக்கு இன்னும் நிறைய காரம் அந்த எண்ணெய் பச்சை பச்சையாக அந்த பாசம் எல்லாம் இருக்கும்ன்றதுனால விளக்குக்கு மட்டும் இன்னும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு இந்த ஸ்க்ரப்பு அந்த ஸ்பாஞ்ச் அதெல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த விளக்கு சாமானுக்கு வந்து உங்களுக்கு ஹேண்டு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். கையை மட்டும் யூஸ் பண்ணி தொலைக்குங்க. அப்போ தான் நம்மளோட பாத்திரம் எல்லாமே வந்து நல்லா பலப்பலன்ட்டு வரும். ஃபர்ஸ்ட் நான் சில்வர் வெசல்ஸ் பாத்திரம் எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஸோ நம்ம லெமன் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சபினா கொஞ்சம் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் பீத்தாம்பரி பவுடரும் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வந்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கலாம். கையாலேயே தேய்ச்சிங்கனாலே அவ்வளோ சூப்பராக பலப்பலன்ட்டு வரும். ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் இந்த பூஜை சாமானுக்கு வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோஸ் இதுக்கப்புறம் போடலாமா வேணாமா, உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுங்க. அப்போ நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இல்லை இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். இல்லை உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்து எங்கள் ஃபீட்பேக்கில் கொடுங்க. அவ்வளோதான், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். விளக்கு மட்டும் நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டில் ஒரு 2 டைம் போட்டு தேய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அதில் நிறைய பாசகிசை இருக்குன்றதுனால நம்ம 2 டைம் நல்லா போட்டு தேய்ச்சி கழுவுனா அது இன்னும் பலன்ட்டு வரும். மீதி வெசல்ஸ் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. விளக்குக்கு வரலாம். இருக்கிற சபினா பீத்தாம்பரி பவுடர் மொத்தத்தையும் யூஸ் பண்ணி நம்ம விளக்குக்கு தேய்ச்சிக்கலாம். அதனால தான் லாஸ்ட்டாக விளக்கு தேய்க்கிறது. அவ்வளோதான்.
நம்மளோட பாத்திரங்கள் பளபளன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பளபளன்னு பளிச்சுன்ட்டு இருக்குது பாருங்கள். அது வந்து உடனே வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, செப்ரேட்டாக இதுக்குன்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க பூஜை சாமானுக்குன்ட்டு. அதை வச்சு நல்லா தொடச்சி வச்சுருங்க. உடனே தொடச்சி வச்சுருங்க, இல்லைன்னா அது கருப்பு கருப்பாகிடும். இது மாதிரி நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. சில்வர் பாத்திரத்துக்கு அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை, பட் இந்த பூஜை சாமானுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட பூஜை சாமான் பளபளன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், 3 பொருள் தான். கையாலேயே நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கனாலே சூப்பராக வந்துடும். எவ்வளோ அழகாக பளபளன்ட்டு இருக்குது பாருங்கள். இன்னொரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். இந்த மாதிரி நல்லா பளபளன்னு வரணும், இன்னும் உங்களுக்கு ஷைனாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா விபூதி இருக்கு இல்லையா, அது நல்லா பூசி அதை அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக ஷைனிங்காக வரும், செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.